வணக்கம் ஓட்டுநர் நண்பர்கள், வணக்கம். இந்த வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வண்டியில் வந்து ஒரு சில ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க முடியாமல் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கான செலவுகளை விட அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைனே தெரியாமல் அனாவசிய செலவுகள் சில வண்டியில் வந்த ஒரு அனுபவத்தை தான் இப்போ வீடியோவை போட்டிருக்கேன். இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள் வண்டியில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் கூட வரலாம். ஸோ இந்த வீடியோனால அது உங்களுக்கு நீங்கள் வந்து தவிர்க்கலாம் அனாவசிய செலவுகளை. அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஒரு நண்பரோட வண்டியில் வந்து நார்மலாக வண்டி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏசி ட்ரிப்பு வந்து அந்த ஏசி ட்ரிப் போட்டு போகும்போது டெம்பரேச்சர் ரொம்ப ஹையில் போயிடுது. ஸோ அதை போய் மெக்கானிக்கல் இந்த ஒர்க் ஷாப்பில் எல்லாத்தையும் கொடுத்தா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபேனோடு தான் செக் பண்ணாங்க, அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணிட்டாங்க. அது போக அது ப்ராப்ளமாக இருக்குது, ரேடியேட்டர் அடப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கழட்டி க்ளீன் பண்ணி மறுபடியும் போட்டாங்க. அது ஒன்றும் உடனே தெரியல. அந்த ஒரு உள்ளே இருக்க டஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்கும். அதனால் நல்லா இருக்குது போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பார்த்து ஒன்றுமே முடியல. அதுக்கப்புறம் இந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பம்பை கழட்டி பார்த்தாங்க. இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி பாருங்கள். அந்த வாட்டர் பம்பில் உள்ள அந்த தண்ணியை வாரி இறைக்கிறக்கான சின்ன சின்ன பிளேட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இம்பல்லர் அது பேர். அந்த இம்பல்லர் வந்து முதல்ல வந்ததெல்லாம் வந்து மெட்டீரியல் வந்து இரும்பில் வந்தது. எம்எஸ் மெட்டீரியல் அந்த மாதிரி ஏதோ வருது. ஆனால் இப்போ வரது எல்லாமே அந்த எபனைட்னு சொல்லுவாங்க. அந்த குக்கர் கைப்பிடி வந்து எவ்வளோ சூடுனாலும் தாங்கும். நம்ம வேறு துணி இனி எதுவும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு மெட்டீரியல் தான் இப்போ போட்டிருக்காங்க. அந்த பிளேடு எல்லாமே உடஞ்சிருச்சு. அதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஆனால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக இது பண்ணும்போது அதுக்கு ஒரு சார்ஜ். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை சரியாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம 2-3 அனாவசிய செலவுகள் பண்ணுறோம். இன்றைக்கி வாகனங்கள் ஓட்டி சம்பாரித்து கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவோ கடலில் விழுந்து நம்ம நீந்தி கரைக்கு வர மாதிரி அவ்வளோ பிரச்சனைகளில் இப்போ இது ஒரு நமக்கு தேவையில்லாத ஒரு செலவாக வந்து அமைஞ்சிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க. அனாவசிய செலவுகள் வராமல் தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.